லஞ்ச் பாக்ஸ் காலையில் எந்திரிச்ச உடனே அம்மாங்களுக்கு இருக்க பெரிய தலைவலி லஞ்ச் பாக்ஸ் பசங்களுக்கு கொடுக்குறது தான். அதுலேயும் ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்கணுன்னு நமக்கு ஆசை, அவங்களுக்கு நல்ல டேஸ்டியாக சாப்பிட்ணுன்னு ஆசை. இதை ரெண்டுத்தையும் பூர்த்தி செய்கிற மாதிரி நம்ம இருக்கிற இந்த வெஜிடபிள் எல்லாமே ஒரு லோட் பண்ணி ஒரு டிஷ்ஷை செய்ய போகிறோம். அதுதான் மெக்சிகன் டிஷ்ஷு கேசடியா. சரி வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் ஆஃப் ஆயில் நான் போட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய ஆனியனை குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் காட்டின வெஜிடபிள்ஸ் எல்லாம் தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு நான் 3 டைப்ஸ் ஆஃப் சீஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த 3 டைப் ஆஃப் சீஸ் வந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும், வாங்கிக்கோங்க. அப்புறம் அதுக்கு நான் சாஸ் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் தான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் வதங்கினதுக்கப்புறமா கேப்சிகம், அப்புறம் எடுத்து வச்சுருக்க பன்னீர், அப்புறம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க நம்ம மஷ்ரூம்ஸ், இது எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணிக்கோங்க. மெக்சிகன் டிஷ்ஷு வந்து நம்ம இந்தியன் டிஷ் மாதிரி தாங்க, ஸ்பைஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்பைஸ் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு அனியன் பவுடர் போடுறேன். அண்ட் அனியன் பவுடர் இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டில் இருக்க ஆரிகனோ போட்டால் கூட போதும், அதுவே ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நான் இப்போ வந்து சீசனிங்கில் ஆரிகனோ ஆட் பண்ணுறேன், அனியன் பவுடர் ஆட் பண்ணுறேன். நான் கடைசியாக சில்லி ஃப்ளேக்ஸ் லைட்டாக ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா மெக்சிகன் டிஷ் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்பைஸியாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன், சால்ட் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டொமேட்டோவை குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கிறேன். ஏன் ஃபஸ்ட்டே தக்காளி போடலை அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு அந்த தக்காளி வந்து க்ரன்ச்சியாக உங்களுக்கு சாப்பிட்றப்ப கிடைக்கணும், அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ டாட்டியாஸ் எடுத்துக்கோங்க. டாட்டியாஸ் போட்டு மேலே வந்து சீஸை வந்து நல்லா மேலே தூவிட்டு அதுக்கப்புறமா நான் இந்த வெஜிடபிள்ஸை வந்து லோட் பண்ணிக்கிறேன். மேலே வந்து கொஞ்சமாக சாஸ் போட்டு நல்லா வந்து 2 பக்கமும் வந்து பெரட்டிடுங்க. அவ்வளோதான். இப்படி ஜஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வைங்க. அவ்வளோதான், நல்லா ரோஸ்ட் ஆகிடும் அந்த டாட்டியா. ஸோ இதுக்கப்புறம் பீஸா கட்டர் எடுத்து ஒரு ஜஸ்ட்டு கட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 ஸ்லைஸாக உங்களுக்கு கிடச்சிரும். கண்டிப்பாக இதே மோர் தென் எனஃப். எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்குது, எல்லா நியூட்ரியன்ஸும் சேர்ந்த ஒரு சூப்பரான மெக்சிகன் கேசடியா ரெடி. ஓகே, இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன்.